வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு இறந்த செல்களை வெளியேற்றவும் புதிய செல்களை உருவாக்கவும், கிட்னி ஃபெயிலியர் அதாவது டயாலிசிஸ் கேஸு, விரை வீக்கம், நரம்பு சுருட்டி கொள்வது, பெண்களுக்கான கர்ப்பப்பை நோய்கள் அனைத்தும், அடுத்தது ஹீமோகுளோபின் உருவாகுவதற்கு, உப்பு அதாவது யூரியா கிரியேட்டின் லெவல் சரி செய்வதற்கு, தூக்கமின்மைக்கு, மனக்குழப்பம், வாய்வு வயிறு தொல்லைகளுக்கு, சிறுநீரக தொல்லைகளுக்கு, இந்த கிட்னி ஃபெயிலியர் அண்ட் டயாலிசிஸ் அவைகளுக்கு இந்த கத்திரிக்காய் ப்ளஸ் ஒரு சூரணம் இருக்குது. அந்த சூரணம் களிச்சக்காய் சூரணம் என்று சொல்லுவாங்க. அந்த களிச்சக்காய் சூரணத்தையும் இந்த கத்திரிக்காயும் சிறந்த முறையில் பயன்படுத்தி வந்தால் மேற்படி நோய்கள் கண்டிப்பாக குணமாகும். செல்களெல்லாம் புதுப்பிச்சிடும், புதிய செல்கள் கிடச்சிரும். இதை எப்படி செய்கிறது அப்படின்னா, ஒரு கத்திரிக்காயை எடுத்து நன்றாக சூடு செஞ்சு வேக விடணும். சூடு செஞ்சு விட்டு கத்தியில் நாளாக கீறிட்டு மேலே இருக்கிற தோலை அதங்காமல் உளிச்சிடணும். உளிச்சிட்டு இந்த களிச்சக்காய் பவுடர் நாட்டு மருந்து கடைகளில் விற்கிது. அதை எடுத்து லேசாக அதில் தூவிட்டு இதை சாப்பிட்டு வர வேண்டும். இதை கிட்னி ஃபெயிலியருக்கு ரொம்ப மிக சிறந்த உணவு. இதை வாரத்தில் 3 நாள் அதாவது 5 நாளும் சாப்பிடலாம். அதிகமாக உள்ளவர்கள் டயாலிசிஸ் பேஷண்ட்டாக இருந்தால் தினசரி கூட சாப்பிடலாம். கத்திரிக்காய் ப்ளஸ் இந்த களிச்சக்காய் பவுடர் இவைகளை சேர்த்து அருந்தி வர வேண்டும். இதை நல்ல முறையில் பக்குவம், எந்த விதமான பத்தியமும் இல்லை. நன்றாக சுட்டுடணும். நல்லா சுட்டு தோலை உரித்து 4 அறுத்து, அந்த அறுத்ததோட விலையில் அந்த பவுடர் நல்லா தூவி விட்டு அப்படியே கடித்து சாப்பிட்டுடணும். சாப்பிட்டு சுடு தண்ணி குடிச்சிடணும். இது இப்படி சாப்பிட்டால் கண்டிப்பாக இறந்த செல்கள் புதுப்பிக்கப்படும், புது செல்கள் புதுப்பிச்சிடும். டயாலிசிஸ் போக வேண்டிய சூழ்நிலை இருக்காது. விரைவேக்கம் இருந்தால் விரைவேக்கம் குறைந்து விடும். பெண்களுக்கு இந்த அண்டவாயு, கோதண்ட வாயு என்று சொல்லுவாங்க, கர்ப்பப்பை சம்பந்தமானது, வயிற்றில் உள்ள கோளாறுகள், இவைகள் அனைத்தும். அடுத்தது குதிங்கால் வலி, குதிங்கால் வலிக்கு மிக முக்கியமானது. அப்படியே சாப்பிடணும். சாப்பிட்டு பயன்படுத்தி பாருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.